என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. பாத்தீங்கன்னா இப்ப சிவபெருமான்ன்றது எல்லாருமே மலை மேலதான் இருக்காரு அதிகமா. கீழே வந்து இருந்தவங்க மன்னர்கள் அவங்க இவங்க கீழே கோயில் இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பூரா சுயம்பு அது இதுன்னு பாத்தீங்கன்னா பூரா மலை மேலேயே தான் சிவன் இருக்காரு. அதாவது என்னோட கேள்வின்னா, சிவன் வந்து யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மேல இருக்காரா, இல்ல நம்ம இவனுக்கு பூரா கஷ்டப்பட்டு நம்ம பார்க்க வரணும் அப்படிங்கிறதுக்காக மேல இருக்காரா? இல்ல, ஒரு காலத்துல சாமி மனுஷனோட இறைவன் உறவாடிட்டே இருந்தார். எல்லா மனுஷனும் உறவாடினாங்க. எனக்கு அது, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இது கேட்டு தொல்லை மேல தொல்லை பண்ணாங்க. சரி, இப்போ மூட்டு 4 பிள்ளை இருக்குது. 4 பிள்ளை அந்த கொத்தனை உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்கடா ஓடி போய் வந்தீங்கன்னா பார்த்தாரு. அந்த மாதிரி இறைவன் ஓடி 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 போய் நம்ம மனுஷனுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறாரு. சரி, மலை மேல இருந்து அது ஒரு அடையாள பொருள் தான். சரி, மலைன்றது நம்ம தலை. சரி, அந்த தலைக்குள்ள ஒழிஞ்சு உட்காந்துக்கிறாரு. அந்த அடையாளம் தான் மலைன்னு வச்சாங்க. எல்லா கோயிலும் உண்மையா சொல்றாங்க, முருகு ஈஸ்வரன் நான் எல்லா கோயிலும் பார்த்தா எல்லாம் மலை மேல தான் இருக்கும். சரி, மலை மேல நமக்கு மேல கீதுன்ற அடையாளம் தான். சரி, அதுக்கு மேல மலை பெரிய சாதாரண ஒரு தரையில இருந்து ஓடி போய் சாமி பார்த்துக்கலாம். மலை மேல என்ன ஒரு பார்க்கணுன்ற வைராகியம் போவோம், எல்லாரும் போக மாட்டோம். ஆனா தவிர்த்து தான் வச்சாங்க. இப்ப இந்த சாதாரண பக்தியா போது எல்லாரும் கோயிலுக்கு வந்து போய் எல்லாம் சாமி கும்பிட்டுருவாங்க. ஆனா தலைமையில போய் ஏறி போய் பார்க்கணும் எவன் அது எல்லாருனாலும் முடியாது. அதாவது இது வந்து அது மாதிரி நமக்குள்ள தீய மூலாதாரத்துல சக்தின்னு இருக்கு. அந்த சக்தியை தலைமையில சிவனோட கொண்டு சேர்த்தணும். இதுதான் உண்மையானது. இப்ப கீழே இருந்து நம்ம மேல மலை மேல போய் பாக்குறோம்னா அது அடையாளம். அது வந்து அடையாளம், இது வந்து உள்ள நிஜம். இது எல்லாத்துக்கும் கம்மியாது. இப்ப நம்ம மாதிரி இருக்கிறவங்க தான் இது நடக்கும். நம்ம முடியும். ஏன் நாம அதாவது கோயில் ஏன் மேல உச்சியில சிவன் இருக்காரு, அது ஏன் முக்கியமா சிவன் மட்டுமே ஏன் எல்லா சிவன் எல்லா கோயிலும் 7 மலையான்றாங்க. 7 மலை. இப்ப வெள்ளிங்கிரி ஆண்டவர் 7 மலைன்றாங்க. சிவன் 7 மலை. இப்ப முருகர் எடுத்துக்க மலை மேலதான் இருக்குது. எல்லாமே மலை மேல தான் வாங்க. காரணம் என்ன, மலைன்றது நம்ம தலை. அதான் வேற எத்தனையோ சாமிகள் இருந்தாலும் கூட அது சிவன் மட்டுமே தான் மேல மலை மேல. எல்லா கோயிலும் பூரா மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே மேல கீழே வச்சு கீழே இருக்கிற கோயில் தான் சாமி. எல்லா கோயிலும் வந்து கோயில் ஒரு கோயில்கிட்ட போன உடனே அந்த இடத்துல வந்து ஒரு தப்பு செய்யணும்னு தோணாது. மனுஷனா இருப்போம். கோயில் இல்லைன்னு வச்சுக்க எல்லாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் கோயில் வச்சாங்க. கோயில் வந்து அதை பார்த்தா ஒரு பயபக்தி அழுத்தம். இப்போ உங்க ஊர்ல ஒரு பிள்ளை இருக்குதுன்னா நீங்க தான் உண்மையா தப்பு செய்வானா, நீங்க இல்லைன்னா ஆட்டம் போட வரல. அந்த மாதிரி கோயில் வந்து நம்ம ஆட்டம் போடக்கூடாதுன்றதை வச்சுட்டோம். அதுதான் சொன்னேன், கோயில் வந்து மூர்க்கத்தனமா இருக்கு. அந்த மூர்க்கத்தனத்தை குறைக்கிறதுக்கு தான் கோயில் ஒண்ணு வச்சாங்க. அதுதான் அவையா சொன்னது, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காது அப்படின்னு சொன்ன காரணம் அவன் மனுஷனா வாழணுன்றது தான். எல்லா காரணக்காரத்தோட அந்த காலத்துல வச்சாங்க. அதான் இப்ப 1000 தான் இருந்தாலும் கூட நம்ம சாமி இருக்குது, நம்ம பேசுறோம், கோயில் எல்லாம் ஊட்டி இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட சில பேர் வந்து அவங்க எதுவுமே இல்ல, நான் என்னுடைய வழியில தீ வழியில போறாங்களா, அதுக்கு என்ன கேட்கறது? இல்ல, அது உண்மையா சொல்ல போனா கடவுள்ன்றதே வந்து நமக்கு கடவுள் கீதுன்றது நம்ம தான், இல்லைன்றது நம்ம தான். அந்த கர்மா நம்மளுக்கு என்ன ஒத்துழைச்சோ அது வந்து தான். நீ அது கடவுள் நோக்கி போகணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு அது வழிகாட்டும். எல்லா ஞானியும் வந்து கடவுள் இல்லாத வாவா நான் கடவுள் காட்டுறேன்னு யாருமே சொல்லல. கடவுளை கீதுன்றது இப்படி போல வழி சொல்லதான் எல்லா ஞானியும் நீங்க எல்லாம் சொன்னாங்க. இல்லாதவனுக்கெல்லாம் கடவுளுக்கு வாவான்னு கூட்டி யாரும் சொல்லல. அது வந்து வசதி என்னதான் இருந்தாலும் கோயில் பக்கத்துலயே நம்ம குடி இருந்தாலும் கூட அந்த அவனுக்கு நீங்க வந்து வீட்டு பக்கத்தே ஒரு கோயில் கிட்டோம். அது வந்து சாதாரண கோயிலா இருந்தாலும் ஒரு பிரபலியமான கோயிலா இருந்தாங்க. நீங்க அந்த கோயில கால் வைக்கணும்னு விதி இருந்தா மட்டும்தான் வைக்க முடியாது. எந்த சொல்லி எப்படியாப்பட்ட பொம்மனாலே கால் வைக்க முடியாது. அது அந்த கடவுளுக்கு லிங்க் இருந்தா மட்டும். அந்த லிங்க் இருந்தாங்க இருக்கும். லிங்க் எல்லாம் தொட்டு அது மாதிரிதான் வந்துட்டு அவன் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அவனுக்கு என்னதான் சொன்னாலும் நீங்க நல்லது பண்ணோம் உங்களுக்கு அது உங்களுக்கு வந்து இழுக்கும். அதாவது நல்லது செய்ய நல்ல வழிக்கு இருக்கும், கெட்டது பண்ண கெட்ட வழிக்கு இருக்கும். இவ்வளவுதான் விஷயமே. நாம என்ன கதிக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். நம்ம எந்த விதை கதிக்க அந்த விதை தான் மலிச்சு வரும். நீ போட்டு ஒரு விதை போட்டு வேற ஒரு விதை எப்படி வரும்? ஐயா அந்த சாதனா சொல்லுவாரு, நீ குண்டு சொல்றத போட்டா குண்டு சொல்றதா வரும், நீட்டு சொல்றத போட்டா நீட்டு சொல்றதுதான். இது சொரக்கையே மாற மாட்டேங்குது. அப்புறம் மத்த எப்படி மாறும்? அந்த அதுக்காக தான் சொன்னாங்க சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களாகட்டும் இப்போ நிறைய பேர் இப்போ கோயில் மலை மேல இருக்கிற கோயில்களுக்கு நிறைய போக ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க இப்போ பக்தியில போறாங்களா இல்லை அறியாமையில அவங்கள இப்போ நம்மளும் மலை ஏறணும் அப்படிங்கிறதுக்காக போறாங்களா? இப்போ இந்த காலத்துல இப்போ வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால எந்த கோயில் குளமும் பிரவேசிச்செல்லாம் கிடையாது. தான் பிரபலமா ஆகினா அந்த அளவு குற்றமை பெருகிடுச்சு. சரி, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அது தப்புக்கு என்ன வழி?
இந்த சாமி பண்ண நினைச்சு போனா அந்த சாமி பேரு எந்த சாமி காப்பாத்த செஞ்ச தப்பு தடம் தான். அதெல்லாம் யாருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு அதாவது நீ செஞ்ச புண்ணியங்கள் வந்து கொஞ்சம் தடுக்கும். எப்படி சொல்றேன்னா இப்போ நல்ல தப்ப மழை பெய்யுது, நீ கொடை தூக்கின்னு போற, கொடையில போனாலும் நினைக்க மாட்டியா? கொடை பிடிச்சி மழை பெய்யுது, கொடை பிடிச்சி போய் பாரு, மண் நினையாதா? தலை நினையாது, மற்ற எல்லாம் அடிக்கும், சார் அடிக்கல. அந்த மாதிரி நீ செஞ்ச புண்ணியம் வந்து கொடை மாதிரி தடுக்கும். அந்த சார் உன்னை தாக்குற மாதிரி நீ செஞ்ச புண்ணியம் அனுபவிச்சே தெரியும், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஆமா, அதனால வந்து இப்ப எல்லாம் நிறைய தப்பு பண்ணிட்டு இந்த ஏழ்மலையாங்கிற போனா காப்பாற்றுவான், சிவன்கிட்ட போனா காப்பாற்றுவான், புள்ளியாட்ட போனா காப்பாற்றுவான், முருகட்ட போனா காப்பாற்றுவான். எந்த சாமி யாரையும் காப்பாத்தாது. நீ செஞ்ச புண்ணியம் தடுத்து வச்சிருக்கோம். அந்த புண்ணியம் காமிச்சுன்னா அதுக்கு நான் தண்டனை நீ அனுபவிச்சே தெரியும், அதெல்லாம் மாற்றவே முடியாது. அவங்க நினைச்சாங்க அது செஞ்சேன்னு. நீ ஒரு புண்ணியம் பண்ணினா அந்த புண்ணியத்துக்குண்டான சுகத்தை நீ அனுபவிச்சாகணும். ஒரு பாவம் பண்ணி அந்த பாவத்துக்குண்டான சுகத்தையும் நீ அனுபவிச்சு தான் இருக்கணும். நான் பாவம் பண்ணிட்டு புண்ணியம் பண்ணி சரி பண்ணிச்சேன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரெண்டு நீ அனுபவிச்சாகணும். நம்ம சாமி கும்பிட்டாலும் நமக்கு நடக்க வேண்டிய நடந்தே இருக்கு, அதெல்லாம் மாற்றவே முடியாது. சாமி கும்பிடாம இருந்தாலும் நடக்குது. உனக்குன்னு விதிக்கப்பட்டதுதான். அதுதான் நீங்க செய்யற செயல் நல்ல செயலை செய்யுங்க. எந்த செயல் நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்தவனை துன்புறதான் உங்களுக்கு துன்பம் வந்தே தெரியுது. நீ அடுத்தவனை கேட்ட உனக்கு வேற ஒருத்தனை கெடுக்கிறன்னா நீ அதை நீ உன்னை நீ கெடுத்துக்கிறன்னு அர்த்தம். நீ வேற ஒருத்தன் நல்லா இருக்க சொன்னி நீ நல்லா இருக்க போறன்னு அர்த்தம். அது நீ செய்யற செயல இருந்து தான் கிடைக்கும், செயலாம் இல்லைன்னா வராது. இப்ப நம்மளோட தொடர்ந்து துன்புறுத்திட்டே இருக்காங்களாங்கய்யா. இப்போ நல்லாவே தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அவங்க நினைச்செல்லாம் நடக்குது. அவங்க திடீர்னு பணக்கார ஆகிறேன், கார் வாங்குறேன், பங்களா வாங்குறேன், நம்ம இங்க நமக்கு கெடுதல் செய்யறவன் நமக்கு செய்யறவன் நமக்கு கீழே போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க. அவ என்ன நினைக்கிறோன்னா அது நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து அப்படி கிடையாது சார் அர்த்தம். அதாவது உன்னோட கர்மா வந்து நீ வந்து உன்னோட கர்மா நீ துன்பப்படுற மாதிரி இருந்துச்சு, அடுத்து பார்த்தா நம்ம எதை பண்ணிட்டோம் அவனுக்கு வருதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் வந்து உன்னோட கர்மா, அது அடுத்து சொல்ல ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சாமி. நம்ம வந்து இப்போ ஒரு சாமி இப்ப வந்து இப்ப ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த உலக லெவல்ல அமெரிக்கா அதிபர் பெரிய ஆளு, அவனை இந்த சூரிய மந்திரி சாவல ஏன் சாவடிக்க முடியல? அடுத்து நானும் இப்ப அதுக்கு அடுத்த லெவல் நம்ம இந்திய நாட்டுல நம்ம பிரதமர் பெரிய ஆளு, ஏன் அவர் என்ன சூரிய மந்திரி சாவல? இந்திய சரித்திரத்திலேயே 3வது முறை பிரதமர் நம்ம மோடி தான். வேற யாரும் வந்தாங்களா? ஆனா அவருக்கு எத்தனை பேர் எதிர்ப்புக்கிறாங்க. ஏன்னா பண்ணி சாவடிக்க முடியல. இப்ப நம்ம நாட்டு முதலமைச்சர் எடுத்துங்க, அவங்க அப்பா மக பேர் 3 பேர் லைனா வராங்க. அவங்க குடும்ப ஆட்சியிலே வேணான்றாங்க. ஏன் தரத்துல ஏன் தடுக்க முடியல? அதனோட அவங்க கர்மசாமி, அவங்க தான் ஆளணும், அவங்க தான் இருக்கணும், அவங்க தான் பண்ணணும், திட்டி அவங்க எழுதி வந்து அதை நடத்தி யாராலையும் மாற்ற முடியாது. இவங்க சொல்லி வாய் வெளியே சொல்லி கத்திக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப அதுதான் சொல்றாங்க. இப்ப நம்ம இப்ப என்னைய கூட இருக்கனால ஒரு 10 காசு புரோஜனம் இல்லாத ஆளு என்னை போய் சாகடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, ஆனா இது வந்து சமயம் அடுத்த வந்து அதுதான் சொன்னேன், அடுத்த நம்மளை கெடுக்கணும்னு நினைச்சா அவன் கெட்டு போறான்னு அர்த்தம். நீ ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைச்சா நீ கெட்டு போறேன்னு அர்த்தம். நமக்கு எதுக்கு? நான் வந்து கடவுள் விஷயத்துல நான் பார்த்து போயிட்டே போனேன். நீ அதை பத்தி கவலையப்படாதீங்க. அவன் எப்படி கேட்டாலும் போனா இப்ப நமக்கு தெரியுங்க அது வந்து எதுவுமே வராது, அது சும்மா ஒரு பொய் அப்படின்றது நமக்கு தெரியும். உண்மையா எல்லாமே வந்து நம்ம சும்மா ஒரு சாதாரண நிலைமையில் இருந்தாலும் கூட இப்ப நல்லா இருக்கானே இவன் ஏதாவது பண்ணணுமே, நான் ஒண்ணுமே பண்ணல. நல்லா புரிஞ்சு சாமி, நீங்க ஒருத்தனை பார்த்து நீங்க துன்பப்படுறீங்க பொறாமப்படுறீங்கன்னா அது உங்களோட கர்மா. நீங்க வந்து இந்த மாதிரி உங்க மனவேதனை படணும் இது இருக்கும்போது தம்பி அனுபவிச்சு எல்லாமே. அது வந்து ஒருத்தன் வந்து சொன்ன நடந்து போறது சைக்கிள் வேணா சார், சைக்கிள் பண்ண பைக் வேணா சார், பைக்ல பண்ண கார் வேணா சார், கார்ல பண்ண சொகுசு கார் வேணா சார், இன்னும் நான் சொல்றேன் விமானம் தான் அவன் நான் சொல்றேன். அவன் அப்படியே ஒரு மனுஷனுடைய எண்ணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு கூட தாவி பெருசா போயிட்டே இருக்காது, முடிவே கிடையாது. அதுதான் ஆசை பேராசான்னு. ஆனா நமக்கு அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கும்போது அவங்க சந்தோஷமா நம்ம நினைச்சு நம்ம செஞ்சதுனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கெடுதல் பண்றவனுக்கு நினைச்சேன் நான் பண்ணி தான் யாரு பண்ணி யாரும் வராது. நம்மளுடைய கர்மா வந்து அவங்க சந்தோஷப்படுது. இந்த போடுமே உங்களால சந்தோஷப்படுறது அது நல்லதானே. ஆஹா நான் கெட்டாலும் சந்தோஷம் நல்லா இருக்கு வாழ்த்திட்டு வாங்க. அவங்க உடனே பஸ் கொடுத்துருவான். நான் போட மாட்டேன் எப்பயுமே. அப்படிதான் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுறாங்க. இப்ப நம்ம போய் அவனை வந்து ஒரு பண்ணி நம்மளால நம்ம கஷ்டப்படுறான்டா அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு ஆணவத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் அவங்க தான் உருவாக்கிட்டு அது வந்து அது ஒரு முட்டாள்தனமான செயல். அது அவங்க தான் சொன்னேன். அது வந்து இப்ப நாய் வேஷம் போட்ட பொலிசி தான் செய்வோம், அது மாற்ற முடியாது. அப்போது போக வேண்டியதானே. நாய் வந்து நம்ம கட்சி நான் போய் நாய் கடிக்க முடியுமா? நாயை நினைச்சிங்க அதை ஒருத்தரையும் நம்மளை குறைக்கிறாங்க, நம்ம பேசுறாங்க நாய். நம்ம அது இந்த கடந்து போக வேண்டியதான். இது நம்மளை பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா அதை பார்க்கலன்னா நம்ம தேவையான பிரச்சனை மாட்டோம்.
நாம அதுக்கு தான் சொன்னேன், ஐயா நம்மளை பாரு நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நாம இது ஊரை பார்க்கணும். ஊரை பார்த்தா ஊர் வந்து இப்ப இன்னைக்கு உலகம் வந்து பல கோடிக்கணக்கான நாம இப்ப போறோம். இப்ப இவ்வளவு நாள் இருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் போனா நாளைக்கு இருப்பாலும் சந்தேகம். அது வந்து நம்ம வந்து அதை நம்ம ஊரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம அதனால எங்க போ, நான் வந்து நல்ல பாதையில போறேன், நான் 4 பேர் நல்லா இருக்கணும் பண்ணிட்டு போன்னு போய். அனைவருக்கும் ஆத்மானகம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்றது நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னதானம் நடைபெறும் நேரம் காலை 9 மணி முதல் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.